ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசானா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் நிறையா ஷாப்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஷாப்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக கசானா ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் சேர்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கடையில் இருக்க ஸ்கீமில் எது நமக்கு பெஸ்ட்டு, எந்த ஸ்கீமில் சேர்ந்தால் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. மந்த்லி ஸ்கீம் அப்படின்றது நம்ம மாதம் கட்டிட்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து 11 மாதமும் கட்டிட்டு வரணும். ஒன் டைம் டெபாசிட் அப்படின்றது ஒரே டைமில் நம்ம கட்டி முடிக்கிறது. ஸோ இது மட்டும்தான் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸு. இதுவும் வந்து ஒரு 11 மாத ஸ்கீம் தான். ஒன் டைம் டெபாசிட்ன்றது 11 மாதம், அதாவது 330 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். எந்த ஸ்கீமில் சேர்ந்தாலும் 330 நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆகும். 2 ஸ்கீமுக்குமே இது சிமிலர். இன்னொரு விஷயம், இதில் வந்து மினிமமாக நம்ம 1000 ரூபாய் கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மந்த்லி ஸ்கீமை. ஒன் டைம் டெபாசிட்ன்றது மினிமமாக 10,000 ருபீஸ் கூட கட்டி நம்ம லாக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நகையோட விலை ஏறிட்டு இருக்க சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பெஸ்ட்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்கீம்ஸை விட ஒன் டைம் டெபாசிட் கொஞ்சம் நமக்கு லாபகரமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 10,000 ரூபாய் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயில் நம்மளுக்கு வந்து ஒரு 700 மில்லிகிராம் வாங்க முடியும். இதுவே இன்னும் ஒரு 11 மாதம் கழிச்சு 700 மில்லிகிராம் 10,000க்கு வாங்க முடியுமானா கண்டிப்பாக அது வந்து முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் இந்த ஒன் டைம் டெபாசிட் ரொம்ப நமக்கு லாபகரமாக இருக்கும். மந்த்லி ஸ்கீம் யார் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் நம்மளால் ரெடி பண்ண முடியாது, பட் இருந்தாலும் என்னோட முதலீடை நான் தங்கத்தில் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்றவங்க இந்த மந்த்லி ஸ்கீம்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இருக்குது, 10,000 வரையுமே இருக்குது. நம்ம எத்தனை சீட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இன்னொரு டவுட்டும் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மந்த்லி ஸ்கீம் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக நம்ம எந்த கடைக்கு போய் ஆரம்பிக்கிறோமோ அங்கே நம்மளோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஒரு சில கடையில் பேன் கார்டு வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நம்ம சைன் பண்ணணும், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், நம்ம அட்ரஸ் டீட்டெயில் எழுதணும். இவ்வளோதானே தவிர இன்னொன்று நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கணும் இதை பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த கசானா ஜுவல்லரியில் வந்து நம்ம ஆன்லைன்லேயுமே பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஷாப்புக்கு போனால் ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் பண்ணிவிட்டு திரும்ப வாங்கும்போது மட்டும் நீங்கள் வந்துட்டு ஷாப்புக்கு போனால் போதும். அண்ட் அது இல்லாமல் இந்த மந்த்லி ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 18% வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையை எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் வந்து 1000 ரூபாய் சேர்த்துருக்கேன். 11 மாதம் முடிவில் நான் 11,000 ரூபாய் வச்சுருப்பேன். 11,000 ரூபாய்க்கும் வெயிட்டாக தான் கவுண்ட் வைப்பாங்க இவங்க. 11,000 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிற ஜுவல்லரிஸ்க்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. 18%க்குள்ளே எடுத்தாலும் வேஸ்டேஜ் கிடையாது. 18%க்கு மேலே, இப்போ நான் ஒரு செயின் வாங்குறேன், அதுக்கு 30% அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30%லாம் எங்கேயும் இருக்காது. 30% அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற இந்த 12%க்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20%னா எக்ஸ்ட்ராவாக 2%க்கு மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 18% வரையும் எந்த வேஸ்டேஜும் கிடையாது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டுத்துலேயுமே காமனாக ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இங்கேயும் நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லேயும் ஜிஎஸ்டி பே பண்ணணும், மந்த்லி ஸ்கீம்லேயும் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 11,000 ரூபாய் போட்டிருக்கீங்க, 11,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு கிராம் வெயிட்டுக்கு, இப்போ 11,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் 1 கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு அன்னைய ரேட், அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு 16,000 ரூபாய் அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு 3% வந்து போடுவாங்க. இந்த 11,000 ரூபாய்க்கு போட மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே போய்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வாங்குகிற வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 3% போடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைய ரேட்டுக்கே வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 10,000 ரூபாய்க்குன்னு கவுண்ட் வச்சுருவானுங்க. 10,000 ரூபாய்க்கு 1 கிராம் வருது அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கே 3% ஜிஎஸ்டி அதுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி எதில் கம்மியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் தான் வந்து ஜிஎஸ்டி கம்மியாக வரும். இது ஏன்னா எப்படியும் நம்மளுக்கு கண்டிப்பாக விலை ஏறி தான் இருக்கும். ஏறி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஜிஎஸ்டி நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் வரும். கட்டின காசை விட 3% அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் வரும். இதுலேயும் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இந்த மந்த்லி ஸ்கீம்லேயும் சரி, ஒன் டைம் டெபாசிட்லேயும் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அமௌண்ட்டாக மட்டும்தான் நீங்கள் மந்த்லி ஸ்கீமில் பே பண்ண முடியும். மாதம் ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். இப்போ நீங்கள் 5,000 ரூபாய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா எல்லா மாதமும் நீங்கள் 5,000 ரூபாய் அமௌண்ட்டாக தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நம்மக்கிட்ட ஓல்டு கோல்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம அம்மா வாங்கியிருப்பாங்க, இல்லை பாட்டி வாங்கியிருப்பாங்க, யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, இல்லை நம்மளே வாங்கியிருப்போம். பழைய டிசைன்ஸாக இருக்கும், இல்லை பிஞ்சு போய் கட்டாயி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் போய் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் கொடுத்தீங்கன்னா அன்னைய விலைக்கு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு
கேரட் மட்டும் பார்ப்பாங்க. 22 கேரட்டில் இருக்குதா இல்லை 18 கேரட்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அந்த குவாலிட்டியில் இருக்குன்னா எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட்டை நமக்கு கவுண்ட் வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு செயின் வந்து எக்ஸாம்பிளுக்கு 10 கிராம் இருக்குது அப்படின்னா 10 கிராமுக்கு அன்றைக்கி வெயிட் போட்டு அந்த அழுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 கிராமே இருந்தாலும் 10 கிராம் வச்சுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு அழுக்கெல்லாம் போக ஒரு 9.900 மில்லிகிராம் இருக்குது, 9 கிராம் இருக்குது அப்படின்னா 9 கிராம் அப்படின்னு வெயிட் வச்சுருவாங்க. நீங்கள் 11 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் புது நகையாக வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த வேஸ்டேஜும் கிடையாது. 18% வரையும் எந்த வேஸ்டேஜும் கிடையாது நம்ம வாங்குற டிசைன்ஸ் பொறுத்து. ஓகேவா? ஸோ இதில் அமௌண்ட்டாகவும் இல்லை என்கிட்ட பழைய நகை இல்லை ஆனால் நான் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் சேரணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக கொடுத்து கூட சேர்ந்துக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் வந்து வெயிட் பேசிஸ் தான், இந்த ஸ்கீமும் வெயிட் பேசிஸ் தான். அதான் நம்ம என்றைக்கு பணம் கட்டுறோமோ அந்த மந்த்லி ஸ்கீமில் இன்றைக்கி நான் 5000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா இன்னைய விலைக்கு எனக்கு வந்து ஒரு 400 மில்லிகிராம் வந்து கவுண்ட் வச்சுப்பாங்க. இதே மாதிரி மாதம் அன்னன்னைக்கு நம்ம கட்டுற அன்னைக்கு என்ன விலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருமோ அதை கவுண்ட் வச்சுட்டே வருவாங்க. இது வந்து நம்ம ஒன் டைம் கட்டுற அன்னைக்கு என்ன வெயிட்டோ அதை வந்து வெயிட் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸு. அது இல்லாமல் இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறதுனால மந்த்லி ஸ்கீம்ஸில் வந்து கிஃப்ட்டு தராங்க. கிஃப்ட்னா என்ன மாதிரினா லைக் ஸ்டவ்வு, நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ, இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தவா அந்த மாதிரி தருவாங்க. இதுவே நீங்கள் 10,000 20,000லாம் சேர்ந்துருக்கப்போ உங்களுக்கு மிக்சி, ஏர் ஃப்ரையர் இதெல்லாமே வந்து இப்போ கொடுக்குறாங்க, ஸ்டவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லேயும் இந்த ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள். இதுலேயும் கிஃப்ட் தராங்க. இந்த மாதிரி மிக்சர், கிரைண்டர், அதெல்லாம் கிரைண்டர் கிடையாது, மிக்சி, ஏர் ஃப்ரையர், ஸ்டவ்வு, தவா இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கதா சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இருக்க கசானா ஜுவல்லரியில் போயிட்டு விசாரித்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுதோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒருத்தவங்களால் மந்த்லி ஒரு அமௌண்ட் போட முடியும் அப்படின்றவங்க நீங்கள் மந்த்லி ஸ்கீம் போகலாம். அதாவது பல்காக என்னால் ஒரு டைமில் அமௌண்ட் எடுத்து சேர்த்துக்க வைக்க முடியாது, ஆனாலும் நான் சேர்க்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்கீம் போகலாம். என்கிட்ட பல்கான அமௌண்ட் இருக்குது, எனக்கு மந்த்லி ரெகுலரான இன்கம் கிடையாது, பட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒன்ஸ் இன் அ வைல் எனக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வரும்ன்றவங்க இந்த ஸ்கீம் போகலாம். ஓல்டு கோல்டு இருக்குது, ஆனால் நான் கொடுத்து திரும்ப வேஸ்டேஜ் போட்டு புதுசாக வாங்கணும், நகையை விற்க போனாலும் ஒரு வேஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க, ஸோ அது நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அப்படி நகையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து போகலாம். இந்த கடையில் வந்து வெறும் வெயிட் பேசிஸில் தான் இருக்குது. இது ஃப்ளக்ஸி பிளான் கிடையாது. உங்களுக்கு ஃப்ளக்ஸி பிளான் வேணும் அப்படின்னா நான் அந்த 2 வீடியோஸையும் நான் கமெண்ட் செக்ஷனில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். 2 ஷாப்ஸில் இருக்குது. அதாவது வெயிட்டாகவும் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு அமௌண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பேசிஸ் அதாவது அமௌண்ட் பேசிஸில் எடுத்துக்கலாம். இல்லை விலை ஏறிட்டே இருக்குன்னா நம்ம சேர்த்து வச்ச தங்கமே அதிகமாக இருக்கும், அந்த பேசிஸில் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம்ஸ் பற்றியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எது பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ்ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். கசானால இந்த ஸ்கீம் இப்போ ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, கொஞ்சம் கடையில் மட்டும்தான் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் ஜிஆர்டியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருந்துச்சு, அதாவது போன மாதம் இருக்குது சொன்னாங்க, இப்போ வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க கால் பண்ணி. அண்ட் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் கிளாரிஃபை ஆகிடும். 2-3 கடையில் தான் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன கடையோட சிட் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஸ்கீமில் மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் இருக்குது. மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ஒரு கிஃப்ட் அடிஷ்னலாக கிடைக்குது. இதுதான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் மெயினாக மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.